பகுதியில் அறுவடை செய்த கரும்புகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பரிதவிப்பு. தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக சிவகங்கை அருகே உள்ள சாலூர், மலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்த செங்கரும்புகளை அரசு கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளை அவதிப்படுத்துகிறது. அரசு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்புகளை கொள்முதல் செய்து விலையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதாக அறிவித்திருந்தது. இந்த பகுதியில் உள்ள கரும்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்து கொள்வதாக விவசாயிகளை அணுகி அதற்கான டோக்கன்களை வழங்கியது. டோக்கன் பெற்ற விவசாயிகள் அனைவரிடமும் கொள்முதல் செய்யாமல் சில பேரிடம் மட்டுமே கொள்முதல் செய்துள்ளனர். அரசின் அறிவிப்பை நம்பி விவசாயிகள் தங்கள் வயலில் இருந்து கரும்புகளை வெட்டி எடுத்து இருப்பு வைத்துள்ளனர். பல விவசாயிகளின் கரும்புகளை கொள்முதல் செய்யப்படாததால் கரும்புகளை வெட்டி எடுத்து வைத்துள்ள விவசாயிகள் தாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கின்றனர். தனியார் வியாபாரிகளிடமும் கரும்புகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு அறிவித்த விலை முழுமையாக கிடைக்கவில்லை. தமிழக அரசின் இந்த நடவடிக்கையால் சிவகங்கை அருகே உள்ள கரும்பு விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அரசு உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட கரும்புகளுக்கு உரிய விலை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் சிவகங்கை மாவட்டம் சாலூர் சேர்ந்த பஞ்சாயத்து, எங்களுக்கு சாலூர் பஞ்சாயத்து. நாங்கள் விவசாயி தான். எங்களுக்கு இந்த விவசாயத்தை தவிர மற்ற வேலை எதுவும் கிடையாது. எங்களுக்கு வருஷம் தவிர நாங்கள் இந்த கரும்பு கரணை வாழை இதுதான் எங்களுக்கு தொழில். இந்த தொழில் பண்ணதில் நாங்கள் கரும்பு ஒரு 80 சம்சாரி கரும்பு தொழில் பண்ணினோம். கரும்பு போட்டிருக்கோம். கரும்பில் நாங்கள் யூனியனில் பதிஞ்சு சொசைட்டி கொடுத்துக்கிறோம்னு சொசைட்டியில் கரும்பு எடுத்தாங்க. எடுத்துட்டு வெட்டி நீங்கள் வெட்டிக்கிறீங்க, எடுத்து 5 அடிக்கு மேலே நாங்கள் கரும்பு எடுத்துக்கிறோம், நீங்கள் வெட்டுங்க, நாங்கள் வெட்டுற கரும்பு பூரா எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்து விட்டு திரும்ப எங்களை வெட்டின கரும்பு பூராத்தையும் போட்டு வெட்டாத கரும்புன்னா 40 தோட்டம் பாக்கி நிற்கிது. அதையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெட்டின கரும்பையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நாங்கள் என்ன செய்கிறது? இப்படி போட்டு போனால் நாங்கள் எங்களுக்கு பிழைப்புக்கு இடம் கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் மண்ணை நம்பி தான் வாழ்கிறோம். வேறு வழியே இல்லை. இதை இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு அரசாங்கம் இந்த மாதிரி வேணும்னா நாங்கள் தொழில் சம்சாரியை நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதை வச்சு தான் நாங்கள் பிழைப்பை ஓட்டுறோம். இந்த மாதிரி வருஷம் பிடிங்கி இந்த வருஷம் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஒரு கரும்புனுடைய ரேட்டு கவர்மெண்ட் அறிவித்தது 35 ரூபா, எங்களுக்கு கொடுக்குறது 25 ரூபா. அந்த 25 ரூபாயிலேயுமே இந்த கரும்பு இந்த மாதிரி போட்டு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு நல்ல முறையாக இல்லை. இது எங்களுக்கு ஏதாவது அரசு பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக என்னையா பண்ண போறீங்க? என்ன நாங்கள் என்ன செய்ய முடியுங்க? கவர்மெண்ட் தான் எங்களுக்கு உதவி கொடுக்கும். கவர்மெண்ட் வியாபாரிகள் வரமாட்டாங்க. வர்ற மாதிரி வாய்ப்பு இல்லை. அந்த வர்ற டைமும் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு வியாபாரியை கொடுக்கறது நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி கவர்மெண்ட் நின்று சொன்னதுனால தான் எங்கள் வியாபாரியும் வரல. இனிமேல் வியாபாரியும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நாங்கள் என்ன செய்கிறது? இது எங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும். எங்களுக்கு கவர்மெண்ட் கரும்பு எடுக்கணும். உங்கள் பேர்? என் பேர் அழகன். நான் பெருமாள்வட்டி சாலூர் பஞ்சாயத்தில் பெருமாள்வட்டி ஊரை சேர்ந்தேன். விவசாயி, கரும்பு விவசாயி. கரும்பு மஞ்சள் கொத்து எல்லாம் விவசாயம் பண்ணுவோம். பொங்கலுக்கு அரசு அறிவித்ததுக்கு பொங்கல் கரும்பு கொடுக்கறதுக்கு அரசு முன்னக்கூடிய பதிவு பண்ண சொல்லி விஓ மூலமாக பதிவு பண்ண சொல்லி 82 விவசாயிகள் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் 82 விவசாயிகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பதிவு பண்ணப்பட்டது தோட்டக்கலைக்கு கொடுத்து கூட்டுறவுத்துறை மூலமாக லிஸ்ட்டு எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்த எல்லா கரும்பையும் ஃபீல்டு ஆஃபீஸர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஆஃபீஸர் ஒரு பேர் என்ன முனீஸ்வரங்கிறவர் எல்லா கரும்பையும் லொக்கேஷன் பூரா ஆய்வு செஞ்சு கரும்பை எடுத்துக்கிறேன், 5 அடிக்கு மேலே உள்ள கரும்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கலெக்டர் மேடமும் ஸ்பாட் விசிட் பண்ணி அவங்களும் கரும்பை 5 அடிக்கு மேலே உள்ள கரும்பு எடுத்துக்கிறோம், மீதி கரும்பை நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதனுடைய நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டோம். என்ன பண்ணுறாங்க இந்த அதிகாரிகள் இந்த எங்கள் பஞ்சாயத்தில் மேக்சிமம் 90% கரும்பு எங்கள் பஞ்சாயத்தில் தான் சிவகங்கை மாவட்டத்துக்கு விளைவிக்கப்படுறது. மற்ற மாவட்டங்கள் மற்ற ஏரியாக்கள் எல்லாம் கம்மி. எங்கள் மாவட்டத்துக்கு 4,25,000 ரேஷன் கார்டு அரசு அறிவித்த சிஓ அந்தந்த மாவட்டத்து விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க சொல்லித்தான் அரசு சிஓ. ஆனால் அதிகாரிகள் இங்கே 1 லட்சம் கரும்பு தான் இதுவரை எடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி கரும்பு தான் வெட்டி சாஞ்சு கிடக்கு. இந்த கரும்பை ஏற்ற மாட்டோங்கிறாங்க. எங்களுக்கு போதிய கரும்பு வந்துருச்சு. நாங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து கரும்பை வாங்கி வெளி மாவட்டத்திலேருந்து வியாபாரிகள்கிட்ட எடுத்தவர்கள்ட்ட வாங்கி கரும்பை கொள்முதல் பண்ணிவிட்டு இப்போ கரும்பெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 40 தோட்டம் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் கரும்பு அப்படியே நிற்கிது. இந்த கரும்பு நாங்கள் பொங்கல் பிறகு எங்கேயும் விற்க முடியாது. வியாபாரிகள் யாரும் வரமாட்டாங்க. ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கொடுக்காம இருந்தோம். அப்போ பதிவு பண்ண கரும்பு பூரா அப்படியே நிற்கிது. இதை நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் எங்கள் வாழ்வாதாரமும் இதுதான். இதுக்கு அரசு இதுக்கு கவனம் செலுத்தலைன்னு சொன்னால் எல்லா விவசாயிகளும் மருந்து கொடுத்து சாகுற தவிர வேறு வழி இருக்க மாட்டாது. உங்கள் பேர்? என் பேர் கணேசன். சாலூர் கிராமத்தில் ஃபுல் அண்ட் விவசாயம் பூரா செய்வோம்னே. விவசாயம் இப்போ இது எப்படின்னா நாங்கள் செங்கரும்பு விவசாயம் பண்ணியிருக்கோம்னே. இந்த செங்கரும்பு இந்த பொங்கலுக்கு நாங்கள் கொடுப்போம்னே.
எப்படின்னா பொங்கலுக்கு விற்பனை கொடுப்போம்ண்ணே. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பொங்கல் பரிசு வந்து கரும்பு கொடுக்கும்னு சொல்லி வந்து அலௌன்ஸ் பண்ணதுனால நம்ம விவசாயிகிட்டேருந்து நேரடி கொள்முதல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்கண்ணே. நேரடியாக எடுக்கிறோம்னு சொல்லி வந்து கரும்பை வந்து பார்வையெல்லாம் இட்டாங்கண்ணே. பார்வையிட்டு எல்லா கரும்பையும் பார்த்துட்டு நாங்கள் 5 அடிக்கு மேலே தான் கரும்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டா, சரி 5 அடிக்கு மேலே கரும்பு நீங்கள் எடுத்துங்க, மீதி கரும்பு அது கீழே உள்ள கரும்பு நாங்கள் ஒன்றும் பிரச்சனை என்ன பண்ணிக்கிறோம், 5 அடிக்கு மேலே உள்ள கரும்பு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ண்ணே. வந்து பார்த்து எல்லாமே நிர்ணயம் செஞ்சு கரும்புலாம் வந்து அறுவடை பண்ணி எடுத்து போட்டிருக்காங்கண்ணே. போட்ட கரும்பை வந்து ஏற்றி போகலண்ணே. இந்த பாருங்கள், நீங்கள் பார்க்குறது அப்படியே கிடக்குண்ணே. சரிங்களா? இதை எடுத்து போனால் தானே நாங்கள் வாங்கின கடனை ஏதாச்சும் கட்ட முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் வந்து 35 ரூபா விலை நிர்ணயிச்சிருந்தாங்கண்ணே. எங்களுக்கு 25 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்கண்ணே. சரிங்களா? நான் அப்படியாச்சும் நான் கரும்பை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டோம்ண்ணே. அப்படியே எடுக்காமல் பூரா கரும்பு அப்படியே நிற்கிதுண்ணே. அப்படியே ஃபுல்லாக எல்லா கரும்புமே சார்ஜ் போட்டு இருக்குது, பாதி எடுக்காமையும் முக்காசி கரும்பு நிற்கிதுண்ணே. இதுக்கு எங்களுக்கு என்ன வழி பண்ணுறதுனே தெரிலண்ணே. நீங்கள் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு முடிவு பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் தானே இந்த விவசாயிகள்லாம் நாங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ண முடியும். இல்லைன்னா அப்படி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக தானே இருக்குது. உங்கள் பேருண்ணே? என் பேர் வந்து பூவேந்திரன்.